வாசுதேவாய நம. அற்புதமான நாள், கார்த்திகை தீபத் திருநாள். குழந்தை ஒரு 1.5 மணி நேரமா சாரி இல்லை உட்காந்துட்டு இருக்காரு. அஷ்மிதேஷ் என்ன வயசாகுதான்னு 15 ஆயிடுத்தா 14 வயசாகுது. 8 வயசா இருக்கிறப்போ வந்துகிட்டு இருந்தான். 8 வயசுலேருந்து வந்துட்டு இருக்காரு அவரு. 1.5 மணி நேரம் சாதாரணமா உட்காரணுங்கிறது இயல்பான காரியம் இல்லை. அதுவும் இந்த 14 வயசுல இந்த இவ்வளோ நேரம் உட்காரணும் அப்படிங்கிறது அது சாத்தியமற்றது. இன்னொன்று சொல்லிக்கிட்டு இருந்தேன், அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிற இடம் அந்த மாதிரி. முருகப்பெருமான் வந்தது, பகவான் வந்தார், ஸ்ரீகிருஷ்ண பகவான், பெரியவங்கெல்லாம் வந்திருக்காங்க. ஸோ அப்பேற்பட்ட இடம் உட்காந்துருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஸோ பாண்டியில் பார்க்குறது. மெஜ்தா நம்ம போன வாரம் 9, 10, 11 அத்தியாயத்தை பார்த்தோம். அற்புதமான அத்தியாயம் 9, 10 கட்டாயமாக படிக்க வேண்டியது. நிறைய ஆன்மீக தகவல்கள் சொல்கிறத விட இது ஒரு அகைன் நம்ம எப்படி ஒரு பிரணாப் கீதா ஒரு நம்ம 16, 17, 18 அத்தியாயம்லாம் டச் பண்ண முடியாது. அந்த மாதிரி சொன்னாங்க. மொதல் அத்தியாயத்தில் நிறைய சொன்னாங்க. பட் இந்த நுணுக்கங்கள், அதாவது ஒரு சிச்சுவேஷன் ஆகிறது அப்படின்னா என்ன பண்ணுறது, அந்த கேள்விகள்லாம் இதில் அற்புதமாக பதில் சொல்லியிருப்பார் குருதேவ். ரொம்ப நல்லா அற்புதமாக பதில் சொல்லியிருப்பார். ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இது வரைக்கும் கேட்காத பகுதிகள்லாம் நிறைய இருக்குது. இதில் நம்ம கேட்காத பகுதிகள் எல்லாம், ஏன்னா சாதாரணமாக ரொம்ப நேரமாக உட்காந்தா கை கால்லாம் இதாகிடுது. அப்போ என்ன பண்ணணும், அதுக்கெல்லாம் அற்புதமான பதில் சொல்லியிருக்காரு. ஸோ நிறையதை பொக்கிஷன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த புத்தகம் எங்கள் படிக்கிறப்போ அந்த 9, 10, 11 படிக்கிற வரைக்கும் புரியல. அதுக்கப்புறம் 12, 13 முடிச்சுட்டு இந்த லாஸ்ட் செக்ஷன் படிக்கிறப்போ சனந்தாவுக்கும் அவருக்கும் இவருக்கும் இவர் அனுப்பிச்ச லெட்டர் அதை அப்படியே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோ காப்பி எடுத்து இவர் கைப்பட, குருதேவ் கைப்பட எழுதுனதை ஃபோட்டோ காப்பி எடுத்து அதை போட்டிருக்காங்க. அதில் அது பார்த்தோன்னா கண்ணில் தண்ணி வந்துச்சு. அதாவது இது இந்த 12, 13 அத்தியாயமும் எனக்கு நான் கற்றுக்கிட்டது என்னன்னா, ரொம்ப மிகப்பெரிய ஒரு தாத்பரியத்தை கற்றுக் கொடுத்தது. இவங்க சொல்லுவாங்க, ஹரே கிருஷ்ணான்னு இவரோட நெஃப்யூ, அதாவது போன வாரம் சொல்லியிருந்தாங்க, அவர் பேர் ஹரே கிருஷ்ணா. இவரோட நெஃப்யூ, குருதேவோட நெஃப்யூ, அதாவது சனந்தாவுடைய மகன். அவருக்கு 93 வயசு. குருதேவோட இருந்து மடியிலெல்லாம் உட்காந்து பழகினவர். அவர் 93 வயசில் இப்போது கிரியா யோகா அந்த சம்மிட்லலாம் வந்திருந்தார், பேசுகிறாரு. அவருடைய அனுபவங்கள்லாம் நிறைய பகிர்ந்துக்கிட்டார். அதெல்லாம் போன வாரம் நிறைய பகிர்ந்துக்கிட்டேன். திருப்பி அதை ஆகிடும் வாண்ட் ரிப்பீட்டு. என்ன சொன்னாங்கன்னா, இவங்க தெய்வத்தோடு இருந்தவங்க, தெய்வத்தை பார்த்தவங்க, ஆனால் அந்த முகம் அந்த அந்த பகவானை பார்த்த முகமாக தெரியலையே அப்படின்னாங்க. அப்போ எனக்கு ஒரு ஏன் இப்படி தோணுது நமக்கு ஏன்னா பகவானை பார்த்தா முகம் வேற மாதிரி இருக்குமா, அந்த ஒரு தேஜஸ், அந்த தெய்வத்தை பார்த்த ஒரு கலை, எப்பவுமே ஒரு புன்சிரிப்பு, ஏன்னா உள்ளுக்குள்ள அந்த லஸ்ட், கிரீடு, ஆங்கர் கிடையாத ஒரு நிலை இல்லையா. அப்போ அந்த புனிதத்துவமான அந்த உடம்பு இல்லை, அதை வச்சு நம்ம பார்த்தோன்னா அப்படியே ஒரு தாமரை மாதிரி முகம் ஆகிடுமோ, தங்கம் மாதிரி முகம் ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி. நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்க மாட்டார். அது நான் அதுக்கப்புறம் சொல்கிறப்போ எனக்கு இல்லைம்மா, முகத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தர் கடவுளை பார்த்து கடவுளோடு இருக்காருன்றதே சொல்ல முடியாது. ஓகே, அதுதான் அங்கே வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான ட்விஸ்ட் கடவுள் வைக்கிறார். ஏன்னா இப்போ உங்களை பார்த்தோன்னே, ஓ இவர் கடவுளை பார்த்துட்டாருன்னு தெரிஞ்சது வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்?
இட்ஸ் நாட் திங் ரைட். சி, கடவுளை பார்த்தா கடவுள் பார்த்தவர் மாதிரியே இருக்கக்கூடாது. அண்டு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நான் தான் கடவுள் அப்படின்னு சங்கு சக்கரத்தோட வந்தாலும் அவரை வந்துட்டு மிமிக் பண்ணிட்டு வர்றதுக்கு அந்த காலத்துல இருந்திருக்காங்க. நீ என்னது நீ கடவுள் சொல்ற, நீ நான் தான் கடவுள் பா சங்கு சக்கரம் வச்சுட்டு இருக்கேன். அப்போ வந்த ஒருத்தர் அந்த மாதிரி அந்த கதை தான் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், திருப்பி சொல்ல என்ன டைம் இல்லை இப்போ. ஓகே, நீ மட்டும் தான் சங்கு சக்கரம் வச்சுட்டு இருப்பேன், நானும் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு வரும். ஏன்னா கடவுளே நேர்ல வந்தாலும் அதை மறுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏத்துக்க முடியாது. எப்படிப்பா? ஆக நேத்திக்கு நடந்தது, குளிச்சுட்டு இருக்கேன், திடீர்னு பார்க்குறேன்னா இந்த மாதிரி மெடிடேஷன் செஷன் பேசிக்கிட்டே இருக்கேன். திடீர்னு அந்த கதவுக்கு முன்னாடி இருந்து பகவான் வந்தார், ஸ்ரீகிருஷ்ண பகவான். நான் பார்த்த மாத்திரத்திலேயே ஓடுறேன், ஓடி தாண்டி இதே மாதிரி நீ இங்கே தான் ஓடுறேன், நீங்கள் ஓடுறேன், நான் வந்து தாண்டி போகிறேன், போயிட்டு தடார்னு காலில் விழுந்துட்டேன். சீனு இப்படி திரும்பி பார்க்குறேன், நீங்களாம் எல்லாரும் திரும்பி பார்க்குறீங்க, என்னடா இந்த பயப்புல இவர் வந்து நேரம் போய் திடீர்னு விழுந்துட்டாரு அப்படின்னு. ஏன்னா உங்கள் கண்ணுக்கு தெரியல. நான் போய் அவர் பாதத்தை பிடிச்சிக்கிட்டு விடலை. அவர் வந்துட்டு எழுந்துரு அப்படிங்கிறாரு. நான் எழுந்துக்கிறேன். எழுந்த உடனே அவர் கையை பிடிச்சிட்டார். கையை பிடிச்சிட்டு வா அப்படின்றார். அவர் ஒசரம் வந்துட்டு அந்த நீங்கள் அந்த ஃபேன் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு தட்டும். அந்த அளவுக்கு அவர் ஹைட்டு, நல்ல ஹைட்டு. ஹி வாஸ் ஸோ டால் பட் ஸோ பியூட்டிஃபுல், ஸோ பியூட்டிஃபுல். அவர் கையை பிடிக்கிறார். கையை பிடிச்சிட்டு கூப்பிட்டு வர்றாரு, என்னை கூப்பிட்டு வர்றாரு. நானும் அவரை அழுதுகிட்டே நான் கூப்பிட்டு வரேன், கண்ணில் கம்பளையுமா நான் கூப்பிட்டு வரேன். வர்றப்போ நான் சீனிப்பே உட்காந்துருக்கேன். அவனும் ஒன்றும் புரியல, உங்களும் ஒன்றும் புரியல. நான் அந்த காலை இப்படி தாண்டி இப்படி வச்சுட்டு, அவரும் அதே மாதிரி காலை தாண்டி வருவார். காலை இப்படி மேலே தூக்கிட்டு தான் வச்சு வருவார். நானும் கையை பிடிச்சிக்கிட்டு இங்கே வந்துட்டு வந்தோடனே உட்காரு அப்படின்வார். உட்காருவார். உட்காந்து இங்கே உட்காந்துருப்பாரு. பகவான் ஸ்ரீகிருஷ்ணா இங்கே உட்காந்துருப்பார். என்ன சொல்ல போறாரு, ஏன் இதை செய்யறாரு, ஒண்ணுமே புரியல. நான் இப்படி திரும்பி பார்க்குறேன் அவர்கிட்ட, சிரிச்சுக்கிட்டே இப்படின்னுவார், ஆரம்பி அப்படின்னுவார். சிரிச்சுக்கிட்டே இப்படியே ஆரம்பி நீ அப்படின்னுவார். என்னையா நீங்க உட்காந்துருக்கீங்க, நான் என்னையா பேசுறது, நான் என்ன பேச போறேங்கய்யா, என்ன பேச போறேன், என்ன செய்ய சொல்றீங்க நீங்க அப்படின்னா, நீ பேசு அப்படின்னுவார். என்ன இது, ஐ டோன்ட் நோ. அதான் வந்துட்டு பல முறை நான் சொல்லியிருக்கேன், நான் பேசல இங்க இல்ல, பல முறை சொல்லியிருக்கேன், இங்க நான் பேசல, இது என் உடம்பு வச்சுக்கிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது வந்துட்டு அதை பார்க்குறப்போ எனக்கு வந்துட்டு அந்த ஒரு உண்மை எனக்கு புரிஞ்சு. ஓகே, அவர் சொல்கிறாரு நீ பேசு, நான் தானே பேசுகிறேன், நீ பேசு, நான் தானே பேசுகிறேன் இல்லையா. வந்து சொன்னேன், அம்மா முத்திருச்சுமா, எனக்கு முத்திருச்சு போல இருக்கு, ரொம்ப முத்திருச்சு, என்னால் முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அவகிட்ட. ஏன் சொல்ல வந்தேன்னா, நம்ம கடவுளை ஒருத்தர் பார்த்துட்டார் அப்படின்னா அவர் பார்க்கறதுக்கு வந்துட்டு முருகப்பெருமான் மாதிரியோ இல்லை சிவபெருமான் மாதிரியோ இல்லை பெருமாள் மாதிரியெல்லாம் இருக்க மாட்டாங்க. சாதாரணமாக இருப்பாங்க. கடவுளை பார்த்தவங்க நமக்குள்ளேயே இருப்பாங்க என்ன, ஆனால் நமக்கு தெரியாது. அதுதான் அவருடைய விளையாட்டே, திருவிளையாடல்கள் அவருடைய விளையாட்டே இதுதான். என்ன அவரோட செய்கை என்னன்னா, எங்க நீ கண்டுபிடி பார்ப்போம். இதுதான் இனிமேல் நம்ம படிக்க போகிற அத்தியாயத்தினுடைய சாரம். இந்த 12-13 சாரத்தில் ஒரு சாதாரண மனுஷன்தான் அப்படிங்கிறத வந்துட்டு உங்களுக்கு அவரை வந்து புரிய வைப்பாருங்க. அவருக்கும் கோபம் வரும். கோபம் எப்படி வருதுன்னா, எதுக்காக கோபம் வருது அப்படின்னா, கோபம்ன்றது கோபம் கிடையாதாங்க, கோபம் வரும் அவருக்கு. ஹோப்ஃபுல்லி ஐ வில் கவர் தட் ஒன். மிஸ்டர் ரைட்டை கூப்பிட்டு போயிருப்பாரு. மிஸ்டர் ரைட் வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த தமிழ் படத்துலலாம் வந்திருக்கு. இவர் வந்துட்டு காசு கொடுத்து வச்சிருப்பார் குருதேவ் அவருக்கு. இவர் கல்கட்டாவில் இருக்கிற சர்க்கஸுக்கு போயிட்டு இருப்பார்.
நம்ம ரைட்டு. ஓகே, டிக் ரைட். குருதேவ் ஒருவர் வீட்டுக்கு வந்துட்டு கேட்பாரு சனந்தா கிட்ட, எங்கடா எங்கே போனாரு அப்படின்னா, டிக் எங்க அப்படின்னு கேட்டா, சர்க்கஸுக்கு போயிருக்காருன்னு. சர்க்கஸுக்கு போயிருக்காரா? என்னடா சொல்ற? இங்க வந்திருக்கிறது நம்ம வேலை என்னடா? சர்க்கஸுக்கு போய் போடா. என்னண்ணா இப்படி சொல்லிவிட்டீங்க? 3 சர்க்கஸ் போயிட்டு இருக்கு, நான் எங்க போய் அவர் தேடு? எனக்கு நீ எங்க போய் தேடுவியோ எனக்கு தெரியாது நீ, ஆனா 3 சர்க்கஸுக்கும் போற, நீ அந்த பிடிச்சிட்டு வர. ஒவ்வொரு சர்க்கஸுக்கும் போய் பார்த்து, ஏன்னா இந்த ஆளை டக்குன்னு கண்டுபிடிச்சலாம். 6.25 அடி 6 அடி இருக்கான் மனுஷன். எங்கே உட்காந்துருந்தாலும் தெரிஞ்சிடும், பார்க்கறதுக்கு கலராக இருப்பார் இல்லையா? எங்கே வர முடிஞ்சிடும் அப்படின்னு 2வது சர்க்கஸில் போய் பிடிச்சிருவா, கூப்பிட்டு வந்துடுறாரு. ஏன் குருதேவ் கூப்பிட்றான், ஐயோ அப்படின்ட்டு வாங்கிட்டு தான். என்ன ஆச்சு டிக்கு, என்ன நினச்சிட்டு இருக்க? வந்த வேலை நமக்கு என்ன? பகவானை கைங்கரியம் பண்ணுறதா நம்ம வேலை. சொல்லுவாரு, பகவானுக்கு கைங்கரியம் பண்றதா நம்ம கிட்ட கட்டளை. நம்ம கிட்ட கட்டளை என்ன? பகவானுக்கு கைங்கரியம். கைங்கரியம் என்னது? எது வேணா. இப்ப இது ஒரு கைங்கரியம். கேட்கறது கைங்கரியம், சொல்றது கைங்கரியம் இல்ல? இதுதான் நம்ம என்ன வந்துட்டு எதை செய்யறோமோ பகவானை நினைச்சு, சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்னு சொல்லி பண்றதே, நான் இல்லை எனக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற அந்த நிலையில வந்துட்டு நம்ம வந்துட்டு செய்யறது தான். ஆக நீங்க பார்க்குறவங்க பார்க்குற எதுவுமே வந்துட்டு நீங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணலைன்னா அது ஒரு படியை தாண்டிட்டீங்கன்னு அர்த்தம். 18 படியில எப்ப நீங்க பார்க்கறதுல ஜட்ஜ்மெண்ட் பண்றீங்களோ அது தான்ங்கிற அகங்காரத்தினுடைய அடிப்படை. அது நம்ம பார்க்குறப்போ ஜட்ஜ் பண்றோம் இல்லையா, அதையும் அவர் விளக்கியிருப்பார். இதுல நம்ம பார்க்குறப்போ எப்பெல்லாம் ஜட்ஜ் பண்றோமோ, ஏன்னா இது அகத்தினால தானே, இந்த அகம் இந்த புற புற புலன்கள் மட்டுமால தானே அதை வந்துட்டு நம்ம பண்ண முடியுது. இந்த புற புலன்கள் இல்லைன்னா அதை நம்ம பண்ணுவோமா? ஜட்ஜ்மெண்ட்டு பண்ண மாட்டோம்ல. இப்போ கண்ணு இல்லைன்னா நான் பண்ணியிருப்பேனா? ஜட்ஜ்மெண்ட்டு பண்ண மாட்டேன். காது இல்லைன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்? கேட்டிருக்க மாட்டேன். அப்போ என்னால் எப்படி ஜட்ஜ்மெண்ட் வரும்? அதனால பகவான் என்ன பண்ணாருன்னா, உனக்கு 5 புலன்களும் கொடுக்குறேன், நீ அந்த 18 தன்மையான தானுங்கிற அகங்காரத்தை விட்டுட்டு எப்போ 18 படி தாண்டி என்கிட்ட வரியோ அப்ப நீ என்ன சேர்த்துருவேன். நீ பார்த்துவேன், எப்பவுமே பார்த்துக்கிட்டு இருப்ப. நீ நினைக்கிற போது நீ என்ன ஃபார்ம்ல வேண்டுமோ நினைத்த போது நீ வர வேண்டும் அப்படின்னா வந்துடுற. நினைத்த போது நீ வர வேண்டும் அப்படி டக்குன்னு வருவாரு. ஒன்றுமே பிரச்சனை இல்லை. என்ன நான் சும்மா சும்மா கேட்டா வந்துடுது. சும்மா நினைச்சா வந்துடு. ஏன்னா நீ வந்து அகங்காரம் இல்லை உனக்கு. 2 வந்துட்டு தானுங்கிற ஒரு இது இல்லை. நீ வந்து எல்லாம் விட்டுட்டு என்னே சரணாகதியா அடைஞ்சுக்கிட்டு இருக்க. நீ என்னே சரணாகதி அடைஞ்சவனுக்கு நீ எந்த ஃபார்ம்ல நான் கூப்பிட்டாலும் வர்றேனையா? எந்த ஃபார்ம்ல வேணும் உனக்கு சொல்லு. உனக்கு எந்த ஃபார்ம்ல பிடிக்குமோ அந்த ஃபார்ம்ல வந்துட்டு போறேன். சரியா? ஸோ இது வந்துட்டு லெட்ஸ் go quickly return to India in 1935. ஸோ இதில் வந்துட்டு நிறைய பேஜஸ் இருக்குது இதில். பட் பல இதை வந்துட்டு நான் வந்துட்டு கடைசியில் தான் வந்துட்டு குறிச்சிருக்கேன். ஸோ அகெயின் வந்துட்டு உங்களுக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, புத்தகத்தை படிங்க. ஒன்றுத்தையும் நீங்கள் ஒமிட் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் படிங்க. ஏன்னா இதெல்லாம் அனுபவம். இந்த அனுபவத்தை மட்டும் வந்துட்டு ஒரு புத்தகம் வந்துட்டு ஒரு புத்தகம் வந்துட்டு அனுபவத்தை பகிர்ந்துக்கிறது. இந்த அனுபவம் வந்து 1935-30 பீரியட்ல நடந்ததுங்க. இவர் எழுதுனது 1975 79 வாக்கில் எழுதியிருக்காரு. அப்போ புகைப்படம்லாம் எடுத்திருக்காங்க. 1917 எடுத்த புகைப்படம் இதெல்லாம் எப்படி இருந்தது, ஆரம்பிச்ச அந்த ஆசிரமம் பாருங்க. இந்த ஆரம்பிச்ச ஆசிரமம் குடிசை 8 பேரோட ஆரம்பிச்சாரு. 30 ஏக்கர் 50 ஏக்கர்ல இப்போ பிரம்மாண்டமாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய வந்துட்டு நம்ம வந்துட்டு உணர்வு பூர்வமாக வந்துட்டு உணர முடியும். இதை படிக்கிறப்போ அனுபவங்கள் பகிர்ந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்றதை விட அந்த அனுபவத்தின் மூலமாக என்ன உணர்வுகள் நம்ம வந்துட்டு பெறுறோம். அது தெய்வ பக்தி உணர்வு வருதா நமக்கு? என்ன மாதிரி உணர்வுகள் வருது நமக்கு? இப்போ நீங்கள் போனீங்க, கோயிலுக்கு போனீங்க இல்லையா? நம்ம பேசுவோம் ஃப்ரீயாக கிடைக்கிறப்போ அந்த 36 கோயில் நடந்த அற்புதங்கள் எல்லாம் பேசுவோம். நிறைய அற்புதங்கள் அவங்களுக்கு நடந்தது.
ஒவ்வொருத்தருக்கும் நடந்தது. நீங்கள் போயிட்டு வந்தப்போ நீங்கள் போயிட்டு வந்தோ ஒவ்வொன்றுமே வந்துட்டு பகவான் வந்துட்டு என்ன அற்புதங்கள் பண்ணார் இல்லையா, அந்த மாதிரி இவங்களுக்கும் வந்துட்டு நிறைய நடந்தது. ஸோ வில் டாக் அபவுட் இட். பட் மீன் வைல் லெட்ஸ் ஃபினிஷ் இட். இந்த நம்ம இதை பார்ப்போம். அடுத்த வாரம் வந்துட்டு நம்ம வந்துட்டு இவங்க மூலமாக கேட்போம் எல்லாரும் இருக்கிறப்போ. ஆமாம், இந்த பேஜ் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு ரிட்டர்ன் டு இந்தியாவில் வந்துட்டு அவர் வந்துட்டு என்னெல்லாம் வந்துட்டு எங்கெல்லாம் போனார். நம்ம ரிட்டர்ன் டு இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கவர் பண்ணியிருப்பார் குருதேவ். ஹோல் இந்தியா வந்துட்டு போவார், சுற்றுப்பயணம் போவார், எல்லாரையும் பார்ப்பார், இது பண்ணுவார். அதுலேருந்து ஏன் அந்த மாதிரி பண்ணார், ஒரு கடவுளை கண்டவர், ஒரு கடவுளை பார்த்தவர், கடவுளோடு இருக்கிறவர், ஏன் வந்து அவர் போகணும்? நம்ம யோசிக்கணும், இதெல்லாம் யோசிக்க வைக்கணும். கடவுள் தான் நீங்கள் பார்த்துட்டீங்கல்ல, ஏன் திருப்பி நீங்கள் வந்துட்டு இந்த இது ஒரு எல்லா இடத்துலையும் போய் நீங்கள் வந்து ஒரு எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி இவங்கெல்லாம் இருக்காங்க, ரமண மகரிஷி போய் பார்ப்பாரு இல்லையா, நிறைய பேர் சிவானந்தா நம்ம இவரை போய் இப்போ அவருடைய இதுக்கெல்லாம் போயிட்டு வருவார். அது சொல்லுறேன், வந்தது எனக்கு ஞாபகம் வந்தது, அதுக்கப்புறம் அது போயிடுச்சு. சதாசிவ பிரம்மேந்தரோடது கோயம்புத்தூர் பக்கத்தில் தான் இருக்காது. ஆமாம், அது வந்தது, அதுக்கப்புறம் என்னவோ ஒரு நீங்கள் வந்துட்டு இங்கே போகிறீங்க அங்கே போகிறீங்க அங்கே போகிறீங்க இங்கே போகிறீங்க என்னொன்று அதை நான் விட்டுட்டேன். அது ஒன்று வந்துட்டு ஓகே வந்திருக்கு. While we were resting at Prasad Ghosh's home, one afternoon his second daughter, நான் இது அற்புதமாக இருக்கும். இது வந்துட்டு பகவான் வந்துட்டு உள்ளே இருக்கிறவங்களுக்கு என்ன வந்துட்டு கொடுக்குறாரு, என்ன செய்கிறார் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு ஒரு இது. While we were resting at Prasad Ghosh's home, one afternoon his second daughter, Chaya, about 8 or 10 years old, 8 அல்லது 10 வயசு இருக்க அந்த பொண்ணுக்கு, was either playing on the high wall surrounding the house or climbing on it in order to pick the fruit from a nearby tree. She slipped and fell, uttering a piercing cry. We rushed outside and found her lying on the ground, unconscious. She was carried into the house from her posture and from the swelling in the spinal area near the waistline. Bulge ஆயிருக்கு குழந்தைக்கு பின்னாடி, பல்ஜ் அப்படியே பல்ஜ் ஆயிருக்கு. It was feared that she might have fractured some vertebrae. They were going to rush her to the hospital. Mejda came into the room and asked the weeping mother and relatives to step aside. Gurudev, கொஞ்சம் இருங்க என்னன்னு பாப்போம். Let me see her back. Laying the child face downward, he began to offer silently some prayer or chant as he sprinkled cold water on her back. This process lasted about 15 or 20 minutes. Then he sat down beside the still form, placed his hand over the injury and meditated for about half an hour. Meditated for half an hour. We all stood silently around them. Suddenly Mejda stood up and took hold of the little girl's hand, and with a sharp jerk, இது ரொம்ப முக்கியமான, suddenly Mejda stood up and took hold of the little girl's hand, கையை பிடிக்கிறாரு, and with a sharp jerk lifted her to her feet. Get up, he said. Nothing has happened, you are all right அப்படிங்கிறார். Fully conscious now, Chaya saw everyone staring at her. She became shy and ran over to her mother and buried her face in her mother's saree. Mejda quietly left the house and went to the car to return to the Mela grounds. இங்கே கவனிச்சிங்கன்னா தாம் பண்ணுவோங்கிறத வந்துட்டு ஒரு இடத்துலையுமே குருதேவ் சொல்ல மாட்டார். நிறைய பண்ணியிருக்காரு இந்த மாதிரி. இந்த புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சொல்லியிருப்பார் இவர் என்னென்ன பண்ணாருன்னு. ஏன்னா ஏஓவையில் சொல்ல மாட்டார் அவர். ஏன் தெரியுமா ஏஓவையில் சொல்ல மாட்டார்? அவர் எழுதுனது தாங்கிறத வந்துட்டு எங்கேயுமே வரக்கூடாது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கவனமாக இருந்தார் அவர். அதனால வந்து தான் செஞ்ச எதுவுமே அவர் எழுதலை. இதுதான் வந்து இந்த புத்தகத்தில் வந்துட்டு, அதனால தான் வந்துட்டு ப்ரீக்வல் ஆர் போஸ்ட்குவல். இது நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவர் இது மட்டும் பண்ணலை, சான்ஸே கிடையாது. நிறைய பேர் கேட்பாங்க கடவுள் கடவுள்னு சொல்கிறீங்க, யாருமே வந்துட்டு ஒரு நம்புற மாதிரி ஒன்று பண்ணி காமிங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்துட்டு இவர் கையை வந்துட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க எல்லாரும் அப்படின்னு லாயர் மகாசாயி சொல்லுவார். ஒரு நேரத்தில் நம்ம புத்தகத்தில் சொல்லியிருப்பார், எல்லாரும் வந்து அவங்க முன்னாடி இருக்கிறவங்க கண்ணை மூடுங்க அப்படின்னாரு.
எல்லாரும் அவங்க முன்னாடி இருக்கிறவங்க கண்ணை மூடுவாங்க. இப்போ என்ன தெரியுது சொல்லுங்க? ஒரு பொண்ணு தெரியுறாளே, குழந்தை வந்துட்டு அப்படின்னுவாங்க. வாங்க இங்க வாங்க, இங்க 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 வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க. என்ன ஆச்சு சொல்லுங்க? I don't know why, but it was like more enticing today. So I saw the light, but today it kind of like changed colors to yellow for a bit and then changed back to white again. And I also heard a bunch of noises, like a high-pitched, like kind of like a very high-pitched noise that kept continuing. Yeah. And I also heard... Don't say noise, it is a nada, N-A-D-A. Nada means a melodious sound. What was the sounds like? It was like... Buzzing. Okay. And then I also heard some cracks, like kind of like the pineal gland. Yes, music. yes. Oh, good. Okay. And then I was just following the light for pretty much the whole time. Okay. It just kept going, and then it just stopped. And you woke up. Oh, so good, so good, so good, so good, so good, so good. It'll happen to you, okay? But you gotta do like this more and more. Do more and more, even if at our home when it happens, it is really, really good. And when you sit straight, you gotta sit straight like that, okay? I saw a little bit bend, I don't want you to sit bent, okay? So the buzz comes from one of the chakras, right? So you gotta be really careful about that one. Which chakra is coming from, you need to observe it. You will hear that from the right ear only. Focus on it. Did you hear that buzz coming from right ear or left ear? Or you heard it in the center? Center. See, you focus on it, it will be on from your right ear. Okay? So next time when you focus on it, okay? And then focus on it if you can hear like this. Like that. Okay? So that is really will take you inside. And also the light was going, right? Now it'll stop there and you can get inside the light. Remember last time when we did that? You can get inside the light, and that's what is the core. But you are blessed today. It was an awesome day for you. You feel it so good, right? What did you say? You feel it like enticed, right? How good you feel? It was like really relaxing. Yeah, very relaxing, right? Did you think about anything else? No. That's the thing. See, if he cannot think about anything to get to that state, you know how many millions of people are trying it? To get to the state of not thinking anything. 3 நிமிஷம் I have been begging, right? Almost what is the time? 2 hours. 2 hours. 2 மணி நேரம் குழந்தை. I'm so happy and proud of you. Thank you so much. Thank you so much making that place more and more and more now, you know, powerful place that place is now. You know? It's really, really good that you are doing it. I'm very happy. அவங்க வராங்களா? யாரு? வந்து அவங்க உடம்பு சரியில்லை. நீங்க கூட்டி போனோம் இல்லையா? வாங்க. Good. Thank you so much. I'm so happy for you. I was wondered about it. You know, you're coming after a month. Yeah. Nice. But you've been doing it at home, which is what is making you, right? So much. Yeah. வாங்க. மனசில் வச்சுங்க சொன்னதெல்லாம். அப்படியே வந்துட்டு நம்ம திருப்பி டேப்பு போடுற மாதிரி போட்டு திருப்பி அதை கேட்கணும். நீங்கள் உங்களையே சொன்னதம்மா தான் சரியாக வந்துடும். எல்லாம் நன்மைக்கு நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு. வாங்க. ஆக குருதேவ் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு வெளியே போயிடுறாரு. அவரு தன்னால நடந்தது எதையுமே அவர் வந்துட்டு தான் அப்படிங்கிற ஒரு இதுல வந்துட்டு சொல்லவே மாட்டார். இது என்னால நடந்தது அப்படின்ற ஒரு இதுவே சொல்ல மாட்டார் அவர். ஸோ
ஸோ அதில் வந்து ரொம்ப ஏன்னா அதில் ரொம்ப கவனமாக இருப்பேன். இப்போ திருப்பி நான் உங்ககிட்ட சொல்கிறது என்னென்ன, என்ன ஒரு கருவியாக வச்சுக்கிட்டு தான் பகவான் வந்துட்டு என்கிட்ட வரார், அது உங்களால் மட்டும்தான் வந்தார் அவர் அப்படிங்கிறேன். நல்லா கவனமாக பார்த்துக்கங்க. என்னால் அவர் வரல, உங்களால் அவர் வந்திருக்கார் இல்லையா? ஆக நீங்கள் வர்றதான் எனக்கு கொடுப்பேன். புரியுதா உங்களுக்கு? ஐ டோன்ட் நோ வெதர் யூ கெட் இட் ஆர் நாட். நீங்கள் இல்லாமல் அவங்க வர முடியாது, ரைட்டா? அவங்க வர்றாங்கன்னா ஓகே, அவங்க வர்றதே ரீசனு நீங்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து முயற்சி பண்ணுறீங்க. நீங்கள் ஓகே, யூ ஆர் ட்ரைங் யுவர் பெஸ்ட், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கோசம், அதை சர்டிஃபை பண்ணுறதுக்கோசம் தான் அவங்க வர்றாங்க. ஓகே, நீங்கள் பண்ணுறது கரெக்டாக தான் இருக்குது, என்ன மெதுவாக கூப்பிட்டு போவோம் உங்களெல்லாம் அப்படின்ட்டு அவங்க வந்துட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இதில் ஒன்று. ஹேவ் எ குட் டே ரஷ்மிதேஷ், பாய். அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு த மகாசமாதி ஆஃப் ஸ்ரீ யுக்தேஸ்வரர்ஜி வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மகாசமாதி ஆஃப் யுக்தேஸ்வரர்ஜி வந்துட்டு இதில் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அதனால் படிப்போம். As soon as we reached Calcutta after our Kumbh Mela tour, Mejda wanted to go to Serampur to see Sri Yukteswar, but was disappointed to learn that his Gurudev has already gone to Puri. Soon after, on March 8th, Mejda and I were at father's house when he got news that one of Sri Yukteswar's disciples in Calcutta, Atul Chaudhary, had received a telegram that day from a brother disciple in Puri. It said, "Come to Puri at once." அப்பெல்லாம் அப்படிதான் வரும். Mejda was anxious at the implications of the message, but instead of leaving that night on the train to Puri, he said, "We would get some railway passes from father and would go the next night." I did not understand why at the time. ஸோ அது வந்து ஸ்டார் மார்க் கொடுத்து வந்துட்டு அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. As I was about to leave father's house for the train on March 8th, a divine voice spoke within, "Do not go to Puri tonight. The prayer cannot be granted." இது அற்புதமான ஒரு லைனு. குருதேவ் அவருடைய வில் பவருக்கு வந்துட்டு you cannot measure it, okay? குருதேவோட வில் பவர் வந்துட்டு we cannot just measure it. 2 எக்ஸாம்பிள் 3 எக்ஸாம்பிள் தான் யோகையில் நம்ம பார்த்தோம். பட் இவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிச்சிங்கன்னா, இவர் அண்ணன் இறக்குறப்போ இது வந்து ஒரு இடத்துல கவர் பண்ணுவாங்க. இவர் அண்ணன் இறக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க பவியை பார்ப்பார், அவர் அண்ணியை பார்ப்பார். அண்ணியை பார்க்குறப்போ விதவை குளத்தில் பார்த்துருவார். பார்க்குறப்போவே இவரால் வந்துட்டு என்ன நம்ம இப்படி பார்க்குறோம் அப்படின்னு தெரிஞ்சு டிவைன் வாய்ஸ் அப்போ கேட்குறப்போ வந்துட்டு சொல்லும், இது வந்துட்டு உன்னால் மாற்ற முடியாது, நீ மாற்றாத, இதெல்லாம் மாற்றவே முடியாது. ஆனால் நீ என் குழந்தை, பகவான் சொல், நீ என் குழந்தை, ஆனால் நீ சொல்கிறதையே நான் கேட்பேன், ஆனால் நீ இதை மாற்றக்கூடாது. எல்லாமே ஒரு ரீசன் நடந்துகிட்டு இருக்கு. நீ என் பெரிய குழந்தை, நீ கேட்டான்னா நடக்கும், ஓகே? ஆனா இது நடக்க வேண்டியது, இது நடந்தே தீரணும், நீ அதை நிப்பாட்டக்கூடாது அப்படின்னும் போது ரொம்ப பண்ணி ஜப்பானுக்கு போவார். அவங்க அப்பா கிட்ட அவங்க அப்பா சொல்லி, அண்ணனுக்கு ரொம்ப சொல்லடா, நீ ஏன்டா ஜப்பானுக்கு? இல்லை, நான் ஜப்பானுக்கு போய் ஆகணும் அப்படின்ட்டு ஜப்பானுக்கு போவார். என்ன போயிட்டு அங்கே உங்களுக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு. இவர் வாங்குறப்போ ஒரு பொருள் கீழே விடும், அப்போ சொல்லுவார், இப்போ தான் ஆனந்தம் வந்துட்டு உயிர் பிரிஞ்சுது அப்படின்னுவார் இல்லையா? ஆனந்துக்கு உயிர் பிரிஞ்சுது அப்படின்னு அந்த பொருளை வாங்குவார் இல்லை? அந்த பொருளை வாங்கிட்டு வந்துட்டு கடைசியில் வந்து சொல்லுவார், அதெல்லாம் நடக்குதெல்லாம் சொல்லுவார் இல்லையா? பட் அது வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு யுக்தேஸ்வரர்ஜி வந்துட்டு கிளம்புறார் அப்படின்னு தெரியுது. இவர் வந்துட்டு எங்கே இருக்காரு? நம்ம சரம்பூர் பக்கத்தில் நம்ம இதில் இருக்காரு, அவர் வீட்டில் இருக்காரு. குருதேவ் வந்துட்டு பரம்குரு வந்துட்டு பூரியில் இருக்காரு. இவர் வந்துட்டு போனோன்னு பார்க்குறாரு, தந்தி வந்துருச்சு, போனோம், உடனே கிளம்பி போனோம், குருவாச்சே. ஆனால் அந்த டிவைன் வாய்ஸ் கேட்குது, நீ போ, நீ வராதே, நீ வராதே, ஏன்னா போகிற உசுரை நீ பண்ணிடுவார். அந்த அளவுக்கு சக்தி அவர்கிட்ட இருக்கு, அந்த அளவுக்கு வில் பவர், அந்த அளவுக்கு வந்து பகவானோட ஒன்றியவர்.
நிப்பாட்டக்கூடிய சக்தி அவருக்கு இருக்கு. அதனால வந்து நீ வராத. அதான் வந்துட்டு அற்புதமான ஒரு இது வந்துட்டு அதில் வந்துட்டு விளக்கி இருக்கு. The next day before our departure for Puri, a telegram signed by Atul Chaudhary was delivered to Mejda at father's house. Come quickly. Giriji Maharaj never so ill. Giriji Maharaj never so ill. That evening, March 9th, Mejda Richard Wright and I set out by train from Calcutta. We arrived at the Puri station. The following morning, Mejda anxiously asked me, Gora, do you think he is still alive? சும்மா போட்டுவாங்க. குருதேவ் வந்துட்டு ரொம்ப போட்டுவாங்க. Certainly, I replied. When we reach the ashram, we will see that he is alive. Last night, Mejda continued, I saw 2 lights hovering before me. இங்க தான் கவனிங்க. Last night, Mejda continued, I saw 2 lights hovering before me. I know Gurudeva has left his body. Mejda wept profusely and repeated again and again, I should not have delayed coming to Puri. In Autobiography of a Yogi, Paramahamsa gives a full account of that experience. While the train roared toward Puri, a vision of Sri Yukteswar appeared before me. He was sitting very grave of countenance with a light on each side. It is all over. I lifted my arms beseechingly. Remember? It's all over. He nodded, then slowly vanished. As I stood on the Puri train platform the following morning, still hoping against hope, an unknown man approached me. Have you heard that your master is gone? He left me without another word. I never discovered who he was. In diverse ways, my guru was trying to convey to me the devastating news. இது ரொம்ப கவனமா அப்சர்வ் பண்ணக்கூடிய சமாச்சாரம். இது ஊனி உணர்ந்தவர், கடவுளை கண்டவர், கடவுளோட உரையாடல் செய்கிறவர், ஆனாலும் ஆசாபாசத்துக்கு அடிமையானவர். இதுதான் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது. என்ன தெரியும், வரும், ஆனால் வராது. ஸோ நல்லா தெரியும் குருதேவ் வந்துட்டு போயிட்டார். ஆனாலும் எகெயின்ஸ்ட் த ஹோப் ஆஃப் த ஹோப், அது பொய்யா இருக்குமோ? அப்போ அப்படி இருக்கிறவர் கூட கடவுளை பார்க்க முடியுதா? முடியும், முடியும். அப்போ அது அட்டாச்மெண்ட் இல்லையோ? ஏன் நம்ம அப்படி சொல்லணும்? பக்தின்னு சொல்லாம, குருதேவ் மேல வச்ச பக்தின்னு சொல்லாமா? அந்த பக்தி நமக்கு அட்டாச்மெண்டா தெரியுறதோ இல்ல? You see, when we entered the ashram and I learned that our worst fear were true, we all broke down in tears. Sri Yukteswar Ji's form, seated in the lotus posture and leaning against the wall of his room, gave us the impression he was in deep meditation. Mejda was inconsolable. We learned from Atulya Babu that when he was preparing the telegram to send to Mejda, Giriji Maharaj asked to see it. In Atul's prepared message, he had used the phrase seriously ill. Giriji asked him to change to never so ill. என்ன குசும்பு பாருங்க. தந்தி அனுப்பவர்கிட்ட பரம்பூர் கேட்கிறார், என்ன மெசேஜ் போட போற நீ? அதை மாத்துறாரு, நெவர் சோ இல். ஏன்னா தன்னுடைய சிஷ்யன் கலங்கிடக்கூடாது. இந்த மாதிரி குரு சிஷ்யனெல்லாம் எந்த ஜென்மத்துல பார்க்க போறோமோ இல்ல. Mejda wept again and said that would never excuse himself that he had come a day too late. Later, Mejda asked Mr. Wright to remain in the room with Sri Yukteswar's body while we went to the nearby seashore to bathe in the ocean and offer prayers before the funeral rites. Taking a dip in the sea is an act of piety engaged in by all pilgrims who come to the holy city of Puri.
During our absence, Mr. Wright apparently had to leave the room for a brief time. When we returned, we saw that someone had removed the Navaratna, a 9-jeweled bangle from Sri Yukteswararji arm. இது படிக்கணுன்றதுக்கோசம் தான் நான் சொல்கிறேன். புரியுதா உங்களுக்கு? அதாவது ஒரு திருட்டு பையன் பணத்துல இருந்து அதை எடுக்கணும். ஆமாம், லிட்ரல் டிரான்ஸ்லேஷன். ஓகே, பரம்குரு நமக்கு, ரைட்? பரம்குரு நமக்கு. ஆனால் அவனுக்கு நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. போட்டுறது படித்தேன், அங்கே எப்படியோ சுச்சுவேஷனோ என்னவோ தெரியல, எல்லாரும் வந்துட்டு குளிக்க போயிருக்கலாம். அதான் சொல்கிறாங்க இல்லையா, இந்த பிஏடி அப்படின்றாங்க இல்லையா, அது வந்து அவங்க பண்ண வேண்டியது எல்லாம் இருந்தவங்க எல்லாம் மிஸ்டர் ரைட்டை விட்டுட்டு போகிறோம் நீ பார்த்துக்கோ அப்படின்னும். அவருக்கு 2க்கு வந்தால் என்ன பண்ணுறது? அது 2க்கு வர வச்சது யார்? அதுதான் நீங்கள் யோசிக்கணும். அது 2க்கு வர வச்சது யார்? இந்த நிகழ்வு நடக்கணுங்கிறது ஏன்? இந்த நிகழ்வு இதில் பதிவாகணுங்கிறது ஏன்? அதை நீங்கள் கொஸ்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வச்சிருக்கும். போகும்போது அவர் கொடுத்துட்டு போக நினச்சிருக்காரு. ஒன்று, எனக்கு இனிமேல் அது என்ன பண்ண போகுது? இந்த பயப்பிள்ளைக்கு என்ன பண்ணும்? இதுங்கெல்லாம் வந்ததுங்கன்னா அதை எடுத்துக்கும், அது போயிட்டு ஏதோ ஒரு கிளாஸில் வைக்கும், அது பெரிய இதாகும், அது யூஸ் இல்லாமல் போகுது. அதுக்கு இப்படி இருந்துட்டு போட்டோமே. இல்லைன்னா அவருக்கு எதுக்கு 2க்கு வரணும்? அவர் ஏன் போனோம்? புரியுறதா? When we returned, we saw that someone had removed the Navaratna, a 9-jeweled bangle from Sri Yukteswararji arm. Mejda scolded his young disciple severely for the momentary lapse in his vigil. So, நாம நினைக்கிறோம், ஓ கடவுளை பார்த்தவர்னா கோவமே பட மாட்டாரு, இதை சொல்றதுக்கோசம் தான் இதை சொல்றோம். கோவம் எங்க வருது பாருங்க, எப்படி வருது பாருங்கன்றதான் முக்கியம். அது கோவமா? கோவத்துக்கும் அந்த கோவம் வந்துட்டு அப்படியே ரெட் ஆகி அவர் வந்துட்டு என்ன நான் லைக் தட். ஏன்டா இப்படி பண்ண? உன்னை நம்பிதானே நாங்கெல்லாம் விட்டு போனோம், இப்படி பண்ணிட்டியே நீ, அது வேற, ரைட்? எதுக்கு குழந்தை ஒன்று வந்தது, 3 குழந்தைங்க வந்தாங்க வீட்டில். குழந்தைங்க ரொம்ப நாட்டி விளையாடிட்டே இருந்தேன். கடைசியில் போகிறப்போ பிள்ளையார்கிட்ட வந்து கும்பிட்டு போகிறது, விபூதி வந்துட்டு இவங்க கொடுத்தாங்க. கொடுத்தப்போ கை தட்டி விபூதியும் குங்குமம் கொட்டிருக்கு. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன இருக்கணும்? நெக்ஸ்ட் ரியாக்ஷன், அம்மா ஹாய் பாபு என்னப்பா இது பண்ணிட்டேன். He did it accidentally. He didn't mean to do it. First, அதான் வந்துட்டு என்னன்னா அது நடந்து, அவன் வந்து வேணும்னே அதை தட்டல இல்லையா? ஸோ அங்கே வந்துட்டு அந்த கோவம் என்கிறது எங்கே எழுச்சி ஆகுறது அப்படிங்கிறதான் வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்துட்டு அந்த அந்த வேறு அந்த அந்த விதையே நம்ம வந்துட்டு பிடிச்சிட்டோம் வச்சுங்களேன், அப்போ அது வந்து வளராது. ஓ இட்ஸ் ஆக்சிடென்ட், ஸோ பி குழந்தை, அந்த குழந்தைய தொடச்சி அந்த குழந்தைய க்ளீன் பண்ணிடுது. அதான் அந்த அல்டிமேட் எங்களுக்கு. ஹேய் இட் ஜஸ்ட் காட் ரேஸ்ட். அந்த மாதிரி தான் தவறு பண்ணல அந்த குழந்தை. பட் ஐ எம் ஜஸ்ட் சேயிங் திஸ் as where the origin of anger could be. அதுக்கு நம்ம வந்துட்டு எப்படி வந்து பிஹேவ் பண்ணுறது, என்ன பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு கன்வே ஹியர். We dug a large square structure in the ashram garden and lined it with bricks and mortar, then covered the bottom with 2 feet of salt. கவனமாக கேளுங்க. We dug a large square sculpture in the ashram garden and lined it with bricks and mortar, then covered the bottom with 2 feet of salt. The ancient solemn burial rites for Swamis were conducted by Mejda, and we carefully lowered Sri Yukteswararji's body, still seated in lotus posture, into the crypt, his body facing toward the temple of Lord Jagannath. The Lord, in his aspect as ruler of the universe, the ancient Jagannath temple of Puri is considered one of the holiest shrines in India. When the tomb had been covered, we constructed on the site a temporary bamboo samadhi mandir, a shrine in memory of a holy person. இல்ல என்ன ஒரு அற்புதம்னா, வீட்டில் போய் பண்ணுறான், அதெல்லாம் சும்மா இங்கே உட்காந்து ட்ரை பண்ணுறாங்க.
தாயம் கிடக்கிறப்பெல்லாம் பண்ணாம அந்த இடத்துல சமாதி வச்ச நேரத்தில் அங்கே வந்துட்டு இவர் விட்டு வந்துடுறாரு இல்லையா, அங்கே ஒரு மண்டபத்தை கட்டணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவார். அந்த மண்டபம் கட்டுறதுக்கு தான் வந்துட்டு இவரோட கான்வர்சேஷன், அந்த லெட்டர்ஸ் வந்துட்டு இதில் வந்துட்டு பிரிண்ட் ஆகிருக்கும் பாருங்க, பிரிண்ட் ஆகிருக்கு, பிரிண்டட் லெட்டர்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் வரப்போகுது இனிமேல். ஸோ எனிவே, during the burial, Mr. Wright was taking motion pictures to preserve for posterity the last view of the great Guru's mortal form. Atulya Babu, in anguish over the loss of his Guru, implored Mr. Wright, "Stop your camera, please. We have lost him forever. Never will we see him again." Now, இது வந்துட்டு ஒருத்தருக்கு கோவம் வருது. நீ பாட்டு இங்கே வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் நினச்சிக்கிறேன், தோசையை சுட்டு இருக்கோம், குருதேவ் போயிட்டாப்பா, நீ பாட்டு படத்தை பிடிச்சிட்டு இருக்க. இது சாதாரண மனிதன், அவரோட நினைப்பு என்ன, இதை நான் எவிடென்ஸாக ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு ப்ரிசர்வ் பண்ணுற நோக்கத்தில் அவர் பண்ணுறாரு. இவங்களுக்கு வந்து என்னடா இந்த பயத்துக்கு ஒரு எமோஷன் காணும், இவன் பாட்டு பண்ணுற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கான். யூ see that action and reaction. செய்பவனும் நானே, சொன்னதும் நானே, செய்பவனும் நானே. இதை நீ புரிஞ்சுக்கிறியா? இதுலேருந்து நீ என்ன புரிஞ்சுக்கிற? அதுக்கோசரம் இந்த மேடம். Before leaving Puri, Mejda summoned Sudhir, an ex-student of the Brahmacharya Vidyalaya in Ranchi. We had lovingly and faithfully served Sri Yukteswaraji for many years. Mejda initiated him into sannyas. He gave Sudhir the other cloth of renunciation and the name Swami Sevananda, meaning divine bliss through selfless service. Mejda was the spiritual heir of Sri Yukteswaraji, appointed as such by Giriji Maharaj himself. As Giriji had instructed him to do, Mejda took full charge of the Puri ashram under the Yogada Satsang Society of India. The society had been started by Sri Yukteswar and later organized and legally registered by Mejda. When Mejda was in Puri, he made Swami Sevananda the society's representative in charge of the Puri Yogadas ashram. Giriji Maharaj had founded the ashram years earlier in his family name of Garar. But later, when he had bequeathed the ashram to Mejda and the Yogada Satsang Society became a registered entity. The ashram was called Yogada Ashram. Swami Sevananda, at Mejda's direction, had the ashram legally registered in that name. A few months after Sri Yukteswaraji's Mahasamadhi, Mejda returned to India, to America. Our hearts were broken when he left us. So that is what that chapter covers. And then the last years and an ongoing mission. இது வந்துட்டு குருதேவனுடைய மகாசமாதி. இந்த அத்தியாயம் 13வது அத்தியாயம், இது கடைசி அத்தியாயம். இந்த கடைசி அத்தியாயத்தில் என்ன குறிப்பு வந்துட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஆக்சுவலி வந்துட்டு இந்த அத்தியாயத்தில் குறிப்பிடும்படியாக எதுவுமே இல்லை. இதில் ஒரே ஒரு இது வந்துட்டு என்னென்னா, மெஜ்தா வந்துட்டு இவர் அடிக்கடி வந்துட்டு சனந்தாக்கு எழுதுனதுலேயே இவர் மனசில் பதிஞ்சது எதுன்னா, திஸ் இஸ் எ ட்ராமா ஆஃப் காட், பிளே யுவர் பார்ட் ஆஃப் சாரோ ஆர் ஜாய் இன் த பெஸ்ட் யூ கேன். லெட்டர் எழுதுனதுல சொல்லியிருக்கேன், ஆஸ் மை பிரதர், கிவ் யுவர் லைஃப் இன் காட் சர்வீஸ், எ சர்வீஸ் ஆஃப் அவர் குருஸ், அண்ட் இன் ஸ்ப்ரெட்டிங் YSS இன் இந்தியா. ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. அப்படின்னு அந்த அத்தியாயம் முடிக்குது. இதில் வந்துட்டு அடண்டாவில் வந்துட்டு இவங்க கூட பிறந்தவங்க மொத்தம் வந்துட்டு 7 பேர். இந்த 7 பேர்களுடையது வந்துட்டு சொல்கிறதுல வந்துட்டு 2 பேருடையது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நம்ம படிக்காத ஏஓயில் படிக்காதது நிறைய வந்து இருந்தது. ஸோ அதை பற்றி நம்ம கவர் பண்ண போகிறோம். நமக்கு வந்துட்டு அனந்தா பற்றி தெரியும், ரோமா பற்றி தெரியும் இல்லையா, நம்ம வந்து நிறைய வந்துட்டு பார்த்தோம். இவங்க அந்த ரோமா இருக்காங்களே, ஐ திங்க் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன் நினைக்கிறேன். அவங்க ரோமா வந்துட்டு ரொம்ப பக்தி. அவங்க ஹஸ்பண்ட் தான் சதீஷ், நம்ம பவ இல்லை நக்கல் பண்ணுறவர். அது வந்து இதில் என்ன கற்றுக்கிட்டோன்னா, அவங்க அப்பா ஒரு டாக்டர். யார்? சதீஷோட அப்பா வந்து டாக்டரு, ஏத்திஸ்ட் டு த கோர். அதனால வந்துட்டு சதீஷ் ஏத்திஸ்ட். புரியுதா இப்போ எங்கேருந்து வருதுன்னு? ஸோ ஹீஸ் ஏத்திஸ்ட் டு த கோர். அவங்க அப்பா இஸ் அ டாக்டர் அண்ட் அந்த மாதிரி இருந்தவர். பேர் என்ன, சந்திரபோஸோ ஏதோ ஒன்று
பட் whatever it is. இவங்க வந்துட்டு கேம் அண்ட் ரோமா வந்துட்டு பாருங்க, கடவுளோட விளையாட்டை நீங்கள் வந்து முன்னாடி நான் படித்தேன், இதெல்லாம் ஒரு ட்ராமா, இதில் வந்துட்டு நம்ம சந்தோஷமாக ஆக்ட் பண்ணுறதோ துக்கத்தில் ஆக்ட் பண்ணுறதோ தான் நம்ம வேலை. புரியுறதா? நம்ம துக்கத்தில் இப்போ நீங்கள் அழுதிங்க வச்சுக்கோங்க, அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு, அப்போ வந்துட்டு அது ஆக்ட் ஆஃப் உங்கள் இந்த 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 பாடிக்கு வந்துட்டு அந்த பாடி கொடுத்ததுனால அந்த ஆக்ட் பண்ணுறீங்க நீங்கள். ஆக்ட்னா ஆக்ட் இல்லை, சினிமா ஆக்ட் இல்லை. இந்த உடம்பை கொடுத்த அம்மா, அதுக்கோசரம் நான் வந்து கண்ணீர் வரேன், அவ்வளோதான். அட்டாச்மெண்ட் கிடையாது. ஓகே, இந்த ஜென்மத்துக்கு நீங்கள் அம்மா, புரியுதா? ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் இந்த ஜென்மத்துக்கு நீங்கள் அம்மா, அதனால வந்துட்டு கண்ணீர். ஸோ ஆக்ட் பண்ணுங்க. ஆக்ட் மீன்ஸ் டூ யுவர் டியூட்டி. நீங்கள் உங்களுக்கு என்ன பண்ண வேண்டியமோ அதை பண்ணுங்க, சரிங்களா? இதில் வந்துட்டு அவங்க ரோமா வந்துட்டு உங்களுக்கு தெரியும் கதை வந்துட்டு ஒரு கற்சிலையின் இதயம், அற்புதமான அத்தியாயம். வந்துட்டு கடைசியில் சதீஷ் திருந்துறாரு, ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங் அண்ட் இதாகுது. அப்புறம் 2 வருஷம் தான் இருப்பாங்க ரோமா, இல்லையா? அவங்க வந்துட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு அவங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. இது வந்துட்டு எக்ஸாக்ட்லி உங்கள் மதர் இன் லாவுடைய இது வந்து எனக்கு வந்து ஞாபகம் வந்தது. ஏன்னா அவங்க பண்ணுறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ரெட்டு புடவை கட்டிக்கணும்னு வாங்க. ஓகே, on the day Bharati invited Vishnu's wife and Vishnu's son-in-law Buddha to come to her house for dinner. They all dined together and enjoyed. இது வந்து தம்பி பிள்ளைய கூப்பிட்டுருக்கா இவ ரோமா. இந்த கடைசி தம்பி இருக்கான விஷ்ணு அவரை. They left Bharati's home about 10 p.m. At the time Bharati appeared quite well. பாரதி என்ன அப்படின்னா அக்கா, பெரிய அக்காவுக்கு மெஜ்தா எப்படியோ மஜார்தா எப்படியோ பர்தா அப்படின்னா பெரிய அண்ணன், பர்தினா பெரிய அக்கா, புரியுதா? ஸோ பர்தி appeared quite well. About midnight we received a telephone call at our house from Ramghati. He said that his mother had passed away at 11:30. We went at once to her house by car. We saw her body lying on the bed. Her face was smiling. இப்ப நீங்க கவனிக்கணும். Both her hands were resting on her chest. In one she was holding a japamala, prayer beads. In the other she clasped a copy of the Bhagavad Gita. Her husband told us that when he went to bed, Roma was massaging his feet and legs to help him sleep, which she often did. இந்த பாட்டு வந்து ஏஓயில் இல்லாத பாட்டு நீங்கள் கேட்க போறீங்க. Suddenly she said, I must go. Someone is calling me. பாருங்க, கடவுள் வந்துட்டு பார்க்குறவங்க தன் கடமையை ஸ்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கணவனுக்கு கால் அமுக்கி விட்டு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்? Suddenly she said, I must go, someone is calling me. She rushed from the room and went upstairs to the prayer room. Picking up her prayer beads and the Gita, she came back to her husband and bowed at his feet. In the next moment she passed away. Bharti looked as though she were sleeping peacefully when years later I saw the photograph of Mejda's beatific smile as he lay in a state on his bed at the Self-Realization International headquarters after his Mahasamadhi. I was instantly reminded of Bharti's blissful expression. A few days before her passing, Bharti had purchased a red bordered saree. Vermilion powder and lac dye. Red coloring used to paint the feet. In India, it is customary to dress a deceased married woman in a red bordered saree. Bengali la mari pannuvaanga. To place a spot of vermilion powder on the forehead at the place of the spiritual eye. Vermilion powder. Vermilion Vermilion is
மஞ்சள் பவுடர் ரெட்டு கண்டாய் முட்டா ஆரஞ்சு கலர் ஆஞ்சநேயர் ஓ அதுவா vermilion okay and to put lac dye on the feet Bhardi gave these items to her daughter-in-law ஒரு பையன் இருக்கான் கல்யாணம் ஆகி வீட்டில் மருமகா இருக்கா அவன் மருமகா கிட்ட இவன் கொடுக்குறா எப்போ 3 நாளைக்கு முன்னாடி 4 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு இந்த ஐட்டம்லாம் வாங்கி கொடுக்குறாங்க யாரு ரோமா மாமியார் with the words என்ன சொல்றாங்க பாமா keep this with you they might be needed suddenly perhaps even late at night she knows the time although her daughter-in-law protested Roma insisted she told the items in readiness we never knew how Bhardi foresaw the moment of her passing when she left us we felt we had lost our mother for a second time even now so many years later I am overwhelmed by the feeling of her affection she was always tranquil her manner mild seldom have I met another of equal piety Roma was survived by her husband 1 son and 4 daughters 4 daughters 4 பொண்ணுங்க பெரிய பையன் ஃபர்ஸ்ட் பையன் வீட்டில் மருமக இருக்கா சொல்லிட்டு போகிறாங்கப்பா எல்லாம் போக முடியுமா நம்மலாம் இந்த மாதிரி ஆகலாமா எப்படி இருக்கும் that is why we are reading it and we will be doing it that is why Bhagavan is making us to do this இதில் வந்துட்டு ஏன் படிக்க வைக்கிறாருங்கிறதுல இதில் நம்பிக்கை அந்த அளவுக்கு நம்பிக்கை உங்களுக்கு வரணும் knowing that you are going to go once for all is not an easy thing you understand that அழகா சிரிச்சுக்கிட்ட வேலை முடிச்சிட்டேன்பா ஜாப் வெல் டன் ஐம் டன் கூப்பிடுறாரு இப்போ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு சந்தோஷமா போயிட்டு வாங்கப்பா வாட்ஸ் த ப்ராப்ளம் புரியுதா நேரம் என்ன ஆகுது போறதுக்கா வீட்டுக்கு போறது வயிறு இருக்க 12 11:55 ஓகே இதான் ஸ்கிரீனிங் ஓகே இதான் ஸ்கிரீனிங் ஸ்பான்டேனியஸா சொல்றீங்க பாருங்க யா சூப்பர் ஓகே ஸோ அவங்க லெட்டரில் வரும் அது ஓகே ஸோ தென் ஐ வில் ரீட் ஓகே anecdotes about Mejda from family diaries 7 பேருமே வந்துட்டு டைரி வச்சுருந்தேன் அனந்தா வந்து ரொம்ப மெட்டிகுலஸ் பர்சனு அவர் தானே வந்துட்டு நம்ம பிருந்தாவனுக்கு அனுப்பிச்சு சேலஞ்ச் பண்ணுறவர் இல்லையா ரொம்ப மெட்டிகுலஸ் அவர் எவ்வளோ கொடுத்தன்ட்டு எல்லாம் அதெல்லாம் டைரியில் இருக்கும் பட் நீங்கள் நம்ம தம்மு அம்மாவை வந்துட்டு நம்ம கேட்டதே கிடையாது தம்மு அம்மாவை பற்றி ஏஓவையில் வரவே இல்லை அவங்க தான் கடைசி சிஸ்டர் குட்டி இங்கே இவர் பண்ணுறா பாருங்க குருதேவ் அங்கே சான்ஸே கிடையாது ரொம்ப நல்லா ரொம்ப பாசம் அவங்க மேலே அம்மான்னு கூப்பிடுவாரு அந்த அம்மா இந்த கூப்பிட்றவர் அவர் எப்படிலாம் மாற்றி கூப்பிட்டுருக்காரு அவங்கள அப்படிங்கிறதான் இதில் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க ஹோப்ஃபுல்லி தட் இஸ் த ஒன் இட் இஸ் ஃப்ரம் தம்முஸ் டைரி அவங்க எழுதுவாங்க டைரி படத்தை காட்டுறாங்க படமும் இதில் இருக்கு வி யங்கர் ஒன்ஸ் இந்த ஃபேமிலி லவ்டு மெஜதா டீப்லி அவர் யங்கஸ்ட் சிஸ்டர் பூர்ணமாயி அவங்க பேர் whom we called Tammu especially respected Mejda and was wholly devoted to him and she received from him his sweetest love and affection in her diary she wrote that though he called her Tammo in front of the other family members he often lovingly called her Matu when they were alone Matu was coined by Paramahamsaji through a semi-inversion of Tammu. தம்முவை மத்துவா மாற்றிருக்கார் ஏன் தெரியுமா நடுவில் MA இருக்கு இப்படி போட்டு அப்படி போட்டு மத்துன்னு மாற்றிட்டார் ஏன்னா so that there was a affectionate emphasis on ma in addressing her அம்மா அப்படின்னு கூப்பிடா மாத்து அம்மான்னு கூப்பிடணும் ஏன்னா அம்மா விட்டு போயிட்டாங்க சின்ன வயசுலயே 12 வயசுலயே அதனால
Tammu wrote, I once had a very high fever and my whole body was racked with pain. I had a headache that was almost unbearable. இதில் வந்துட்டு உங்கள் அம்மா மாதிரியே இவங்க வந்துட்டு நான் வரும் பாரு ஒரு சுச்சுவேஷனில். I once had a very high fever and my whole body was racked with pain. I had a headache that was almost unbearable. I didn't want to worry father, so I said nothing. அதாவது இவன் வந்து கடைக்குட்டி, சரியா, கடைசி குழந்தை இதுதான். வீட்டில் ரோமா உமா இவங்க எல்லாம் நளினி எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஐயோ கடைக்குட்டி வீட்டில் இருக்கா. 5லேருந்து 8 வயசுக்குள்ளேயே சமைக்க ஆரம்பிச்சு. அப்பாவை கவனிக்கிறது, அப்பாவை வந்துட்டு ஆஃபீஸுக்கு அனுப்புறது இந்த குழந்தையோட வேலை. ஸோ I didn't want to worry father, so I said nothing. I helped him get ready for the office as usual. I brushed his clothes and saw that he had everything he needed. As soon as he left the house, I managed just barely to reach my home and lie down. I placed a cover over me and clasped my hands to my chest, praying to God that he would cure my fever and pain. I asked him to spare father any worry for me. இது வேற கடவுள்கிட்ட எனக்கு ஜுரம் இருக்கு, தலைவலி தாங்க முடியாத தலைவலி இருக்கு அப்படின்றது அதை மறைச்சி பணிவிட பண்ணிட்டு படுக்க போகும்போது கடவுள்கிட்ட வேண்டுதல் என்ன வேண்டுதல்னா, கடவுளே எனக்கு இந்த காய்ச்சலும் தலைவலியும் போனோம், அப்பா என்னை பற்றி வந்துட்டு எந்த ஒரையும் பண்ணக்கூடாது. இது அவங்க வேண்டுதல். ஓகே, I heard Mejda coming downstairs, and for a moment he glanced into my room. As I continued my silent prayer, I dozed off to sleep. Suddenly I was awakened by a gentle touch on my forehead. I opened my eyes. Mejda was standing over me with a sweet expression of compassion. I thought you had gone out, I said to him. When did you return? Oh, my sister, you are feeling so much pain. I knew you were praying to God to take away your pain so that father would not have any worry. So I came back. Just go to sleep now. Mejda stroked my forehead. His touch was so soothing. I soon felt the pain slipping away. I drifted off to sleep. I didn't awaken until early afternoon. When I got up, I discovered that the fever and all pain had vanished. Another entry in Tammu's diary reads, one day Roma, Nalini, Ananta's wife, and I were listening to Mejda talk of God. Suddenly he looked at me and said, you will not have to wait very long. His comment surprised us and we wondered what he meant. I thought, is my death near? அப்படின்னு யோசிக்கிறாங்க. Reading my mind, Mejda burst into laughter. He affectionately patted me on the back and said, no, not that. You will soon be bound for your father-in-law's house. No plans for my marriage had yet been made. I blushed and bowed my head, yet we were all excited, for every young girl looks forward to her marriage. We asked him how soon, how many days. He didn't answer, but I began to count the days. Within 2 months, I was married. About her dedication to Mejda, Tammu wrote, Mejda meditated daily in the small attic room on the 3rd story of our house. One evening he called me in his meditation room. He taught me to pray to God, and through the blessing of his touch I saw the light of the Lord. From that time I began to devoutly worship God, and though I was only 10 years old, a deep reverence for Yogananda ji was added to my sisterly love for him. On another page of Tammu's diary, I had beautiful hair. One day Yogananda ji touched my hair gently and said, your hair is truly beautiful. Would you be sorry if I cut it all off? I remember I replied, no, of course not. It would grow back. Then Yogananda ji asked me, would you pull your own hair out by the roots? கேட்கறது யாரு? யோகானந்தா ஜி தங்கச்சிக்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. I told him yes.
With that, I curled some of my hair around my hand and began to pull with all my strength. Yogananda ji cried and said, "Stop. You pass my test." இதுதான் இவர் வந்துட்டு தங்கைக்கு வந்து டெஸ்ட் வைக்கிறாரு. எந்த அளவுக்கு வந்துட்டு என் மேல நான் சொல்றது மேல நம்பிக்கை இருக்கு உனக்கு. 10 வயசுல கல்யாணம் பண்ணியாச்சு. இல்ல 10 வயசுல இது நடந்தது. 12-13 வயசு தான், 12 வயசுன்னு நினைக்கிறேன். டைரியில அவர் வந்து எழுதுனதான் படிச்சுட்டு இருக்காரு. அதான் 10 வயசுலாம் அப்பெல்லாம் 19-10-20 ரேஞ்சஸ்ல எல்லாம் அது நார்மல் தானே. முடிவு பண்ணி வைப்பாங்க, அதுக்கப்புறம் தான் கல்யாணம் நடக்கும் நினைக்கிறேன். Tammu also experienced Mejda's extraordinary mental power as had I, she writes. Yogananda ji called me to his meditation room one evening. Jitendra and Vasudha, who were his friends and devotees, were there with him. Yogananda ji asked me to sit beside him. He touched my head and body and I suddenly lost conscious awareness. He then asked me the names and addresses of all the boys who were at that moment playing football on the field of the Calcutta Deaf and Dumb School across the street. Later, I learned that I had answered correctly in every detail. On another page, Tammu wrote, on the same football field, a boy had hung his expensive coat on a branch of a nearby tree so that he could play with the other boys. Someone took the coat. Distressed, the boy came to Yogananda ji for help. எதுக்கெல்லாம் யோகானந்த ஜி கிட்ட வரணும்னே இல்லை, ஆனாலும் இது வந்து நோட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. Yogananda ji asked me to say where the coat could be found. I didn't know the answer, but I said at 7 Garbar Road. The stolen coat was recovered from that house. இவங்க அப்பா கிட்ட திட்டு வாங்குவார் அந்த மாதிரி பண்ணி பண்ணி. இந்த புத்தகத்தில் நிறைய இடத்துல வந்திருக்கு, நான் சொல்லியிருக்கேன். செம்ம திட்டு வாங்குவார் அந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு. நான் அந்த மாதிரி 4 தடவை பண்ணியிருக்கேன். உண்மையாக நடந்திருக்கு எல்லாமே. இது எனக்கு வந்து தேஜாவு அப்படியே. இதெல்லாம் வந்துட்டு என் தம்பியை வச்சுட்டு பண்ணியிருக்கேன் நான், என் தங்கையை வச்சுட்டு பண்ணியிருக்கேன் நான். பண்ணுறப்பெல்லாம் வந்துட்டு என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நினைக்கிறப்போ இதெல்லாம் வந்துட்டு ஓ மை காட், பட் நாட் ப்ரிசைஸ்லி. ஹீ இஸ் லெஜண்ட். ஐ மீன் நாங்கள் பண்ணது வேறு, அவர் பண்ணது வேறு. ஸோ இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஓகே, எனிவே லெட்டர்ஸ் டு த ஆத்தர் ஃப்ரம் பரமஹம்ச யோகானந்தா ஜி. இப்போ வந்து லெட்டர்ஸ்லாம் வருது, அற்புதமான லெட்டர்ஸ், ஒவ்வொன்றும் படிங்க, அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கோட் ஒன்லி ஒன் நினைக்கிறேன். இந்த ஒரு 10-15 லெட்டர் இருக்குது. இந்த 10-15 லெட்டரில் வந்துட்டு இது இருக்குது. நீங்கள் அனந்தா ஃபோட்டோவை பார்த்துக்க மாட்டீங்க. இது ஒரு அனந்தா, இது உமா, இது வந்துட்டு ரோமா அண்ட் சஷி, சதீஷ், இது உமா ஹஸ்பண்டு. எங்கே அவங்க நளினிமா டாக்டர் போஸ். அண்டு இது தம்முமாவோட ஹஸ்பண்ட். நம்ம பாருங்க, சனந்தாவோட இந்த ஆத்தரோட கல்யாணத்தப்போ பாருங்களேன், அந்த குழந்தைய பாருங்க பக்கத்தில். இது கல்யாணம் ஆகிறப்ப சனந்தா 1915 இது வந்துட்டு விஷ்ணு கோட் அண்ட் சூட்டு போட்டுக்கிட்டு. ஒன்று வந்துட்டு ரியலி ரிமெம்பர் தட் நல்ல வெல்த்தி ஃபேமிலியாக வாழ்ந்துருக்காங்க இவங்க வாழ்ந்தப்போ இல்லையா. இவங்க பரம்குருவை நீங்கள் வந்து பாருங்கள், சின்ன வயசுல எடுத்த ஃபோட்டோ சூப்பராக இருக்கும். ஜாக்கி அந்த இவர் இல்லமா இல்லை, அந்த ஒரு ஹிந்தி நடிகர் வருவார், ஜாக்கி சார். ஜாக்கி சார் தாடி இல்லாம எப்படி இருக்காரு பாருங்க. பக்கத்துலயே உட்காந்துருக்காரு பாருங்க, கண்ணு அவ்வளவு பெருசா உருட்டு முட்டை மாதிரி வச்சுக்கிட்டு அவரா இவரு அப்படின்ற மாதிரி இருக்கும். நிறைய பிக்சர்ஸ் ஒரு 7-8 பேஜ் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு நான் ஒரு 2 அத்தியாயத்துக்கு முன்னாடி சொன்னேன். நம்ம பரம்குரு வந்துட்டு இந்த மோட்டார் பைக்கில் இவரோட வருவார் வீட்டுக்கு, பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு வருவார், பைக்கில் உட்காந்துக்கிட்டு. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணியிருக்காங்க, பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அண்ட்
they all lived in a wonderful life. எங்கே வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன் பார்க்குறேன்னா almost done. Yeah, okay. Last letter I have marked it. Thank you for your letter and wonderful photographs. Please send photographs without the building platform. The lotus is extremely wonderful, befitting my artistic brother. I long for photographs. Please take photographs of Yoga Mat from all sides. I again say the lotus is beautiful and the temple very wonderful. I will soon send that $100. As you behave with others in a good manner, similarly you should behave with Arul and other family members. Life is ever ebbing away. இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்த லெட்டர், குருதேவ் மகாசமாதி அடையிறதுக்கு முன்னாடி. Life is ever ebbing away. Therefore you should extend hearty, sincere behavior and sweet words to all. Blessings and love. இது யாருக்கு எழுதுனது? சனந்தாக்கு குருதேவ் எழுதியிருக்காரு. $100 அனுப்பிச்சிடுறாரு. இதோட அனுப்புறாரு. ஓகே, இதுக்கப்புறம் வந்துட்டு லாஸ்ட் ஒன்லி ஃபியூ லைன்ஸ் ஆர் தேர். டிஸ்கோர்சஸ் ஆஃப் பரமஹம்ச யோகானந்தா வந்துட்டு everything you have to read it. There is nothing that you can skip it. இதில் ஏன்னா பரம ரகசியத்தை எல்லாமே வந்து இதில் வந்து கிறிஸ்டல் கிளியராக சொல்லிடுறது. வாட் இஸ் நிஷ்காம கர்மா அப்படின்னா என்னது, இந்த மாதிரி நிறைய வந்து சொல்லிட்டே போவார். த ஸ்டேட் ஆஃப் ஜீவன் முக்தா, a soul that is liberated while still incarnate. He whose conscience is not shaken by anxiety under affections nor by attachment to happens under favorable circumstances, he who is free from worldly loves, fears and angers, he is a muni. One who, இதெல்லாம் நம்ம பிரணாப் கீதால படிச்சோம், ஞாபகம் இருக்கா? He is a muni, one who can dissolve his mind in God of study discrimination. Bhagavad Gita chapter 2 56th sloka. Remaining in the world but not of it, such an illumined soul is neither anxious nor sorrowful, nor does he desire pleasure of the senses. He is a muni, one whose mind is interiorized, established in the omniscient Paramatman, Supreme Being. He perceives the blissful Brahman as permeating everything. Therefore, there is no scope in him for human passion, fear and anger. This state is known as Jivan Mukti, freed while living. One who is a Jivan Mukta is unmoved by birth or death, and unlike the deluded man, he is neither elated by gain nor made sorrowful by loss. He remains impervious to the constant flux of duality. To know the bliss of one's true soul nature, the mind has to be kept turned inward. When the outward flow of consciousness and energy that enlivens material sense perceptions is reversed through yoga, the origin of the senses in the spinal chakras is experienced. This produces an extraordinary enjoyment of smell, taste, touch, sight and hearing. Each of the 5 senses is perceived as manifesting from the action of the primal creative vibration as it operates in the 5 lower chakras, withdrawing the energy and consciousness into the spine and upward through the chakras. Each sense merges successively into one in the next higher center until only the creative vibration Om, the source of the senses, remains, being attracted by this sound, which is the manifestation of God as the creator. The soul becomes wholly concentrated on Paramatman, as an owl sees clearly at night but not in daylight. So the knower of Brahman beholds God alone and has the eyes of his consciousnesses closed to the delusive sense objects of creation. He sees God everywhere, and that everything is God, not exists for him but the omnipresent spirit within and beyond matter. This is the ultimate experience of a realized soul. It indicates attainment of the state of Jivan Mukti. அதாவது இந்த ஜீவன் முக்தி அடைஞ்ச நம்ம கூட இருக்கிற அத்தனை
இங்கே இருக்கிற அத்தனை நீங்கள் பார்த்தீங்கன்னா குருமார்கள் வந்துட்டு பரிபூர்ணத்துவமாக பகவானை கண்டவர். இவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் ஆக்சஸ் நமக்கு. இதில் அல்டிமேட் என்னன்னா நம்ம பகவான் பாபாஜி இருக்கார் இல்லையா, he is permanently seated in karma bhumi to help rescue all jivatmas. அவரோட சோல் வேலையே டு ரெஸ்கியூ அண்ட் சென்ட் இட் டு த பகவான். அவரோட வேலை அந்த ப்ராஜெக்டில் தான் வந்திருக்காரு. அப்போது இப்போ ரேடியோ இது வந்து சொன்னதை நான் சொல்கிறேன். ஓகே, திஸ் வாஸ் எ மெசேஜ் வாஸ் டோல்ட் மீ டு டெல் யூ ஆல் அண்ட் இன்க்ளூடிங் மை செல்ஃப். இப்போது இந்த ரேடியோ இருக்குது, இந்த ரேடியோ வந்துட்டு டியூன் பண்ணால், இப்போ நான் சென்னையில் இருக்கேன் வச்சுக்கோங்களேன், திருச்சி எடுக்கணும் வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கஷ்டமாக இழுக்கும் அது. ஓகே, இதே சென்னை ஸ்டேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே நான் மதுரைக்கு போனேன்னா திருச்சி ஈஸியாக இழுக்கும். உண்மையாக பொய்யா நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? நல்லா தெரியும்ல நான் சொல்கிறது புரியுதுல்ல உங்களுக்கு? அந்த மாதிரி நம்ம ஆத்மா இந்த கர்ம பூமியில் இப்போ இருக்கிறவங்க யார்? ஜீவாத்மாவில் கிட்டக்க நமக்கு so close for us, so close for us. அதனால நீங்க மெடிடேஷன் பண்றப்போ, நாம மெடிடேஷன் பண்றப்போ ஃபர்ஸ்ட் அவங்கள நீங்க காலை பிடிச்சிட்டீங்கன்னா they will come to you, and I have seen that happening so many times. Because the radio stationல ஃபர்ஸ்ட் நீங்க டியூன் பண்றது அவங்க தானே, because they are the one already அவங்க பகவானோட இருக்காங்க இல்ல. So they have that link, right? All we are doing is first reach them. அவங்கள ரீச் பண்ணிட்டாலே நம்ம அந்த ஸ்டேஷனை பிடிச்சிட்டாலே you are done, you are through. நமக்கு தெரிஞ்ச கண்கண்ட தெய்வம் வந்துட்டு குருதேவ், அண்ட் அவங்க இருக்காங்கன்றது தெரியும் நமக்கு, ப்ரூஃபோட தெரியும் நமக்கு. we know that. அல்டிமேட் பார்ட் என்னன்னா இங்கிருந்து பக்கத்துல இவரோட சமாதி நார்த் கரோலினா இல்ல, சாண்டியோ என்சினாட்டஸ், LA. So the reason அந்த சமாதிக்கு போகணுன்றதெல்லாம் இல்லை. the point here is the ஜீவன் முக்தி அடைஞ்ச நமக்கு தெரிஞ்ச குருமார்கள் வந்துட்டு பக்கத்தில் அந்த ரேடியோ ஸ்டேஷன் எப்படி இழுக்குமோ அந்த மாதிரி இழுக்கக்கூடியதை வந்துட்டு நம்ம பிடிச்சோன்னா நம்ம ஈஸியாக மேலே போயிடலாம் அப்படின்றத சொன்னாங்க, சொல்கிறேன். ஓகே, திஸ் இஸ் நாட் மை ஐடியா, இட் டிடன்ட் கம் ஃப்ரம் மை பிரெயின். இந்த பிரெயினில் வந்து மண்ணு தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. அதனால் நான் பேசலை. பகவான் ஸ்ரீகிருஷ்ணா பக்கத்தில் உட்காந்து சொன்னார் பற்றிய சிரிச்சார். இப்போவும் அவர் அதான் சொல்லிட்டு இருக்காரு, நீ பேசுகிறதா நீ நினச்சிக்க, நான் நினைக்கவே இல்லை. ஐ எம் ஜஸ்ட் அன் எக்யூப்மெண்ட், ஐ எம் ஜஸ்ட் ரீடிங் இட், என்ன இருக்கோ அதை படிச்சுக்கிட்டு இருக்கேன், அவர் என்ன சொன்னாரோ அதை செஞ்சுட்டு இருக்கேன். தட்ஸ் ஆல் ஐ எம் டூயிங் இட். யூ ஆர் சேயிங் இட், யுவர் க்ளோசஸ்ட் ஸ்டேஷன் இஸ் தெம். இங்கே 4 பேரை நீ நம்பிப்பாரு, you will see the distinction and difference in your yoga. Every day when you do it, just think about them. Think about them deeply. Think about them so deeply that I'm going to go into meditation. I know that my mind cannot just go into stillness, but I know I trust you. I trust you so much that you will help me. You watch it, what will happen. You will not understand. You know that how hard is Kechari is, right? It is so easy. Okay, now I am able to cross the Merumalai and touch the depth. There is a tunnel there now. I am going into the tunnel now. The tunnel is supremely hard. The tongue cannot twist. It's not that easy at all. So I have to bend down. When I do it, the tongue goes up there and then sticks in there, and then there is the splitter comes and I can touch the splitter now. The end I can touch it and it has to go inside and push it. Whom do you think that I'm doing it, you think? Zero. I don't do nothing. I just tell them, see, whatever you're telling me to do, I'm doing it. Okay? Whatever you're telling me to do, I am just doing it. Whatever happens. இவங்க முந்தானத்தி வந்தீங்களா நீங்கள்? விபூதி கொண்டு வந்து கொடுத்தேன், விபூதியை போட்டேன், அதுக்கப்புறம் வந்து உட்காந்தா இறை போதை பயங்கரமாக எகிரி போச்சு. உட்கார
entire pulses. Breathing வந்துட்டு உள்ள போறப்போ அனாஹதா இஸ் லைக் தடாந்தடும் போகுது. It is so much such a bliss, you know, unimaginable அது. See the power of it. அதான் நான் சொல்றேன், நம்மளை தேடி வந்திருக்கு பாருங்க. இல்ல, இட்ஸ் அமேசிங் ரைட். இன்னைக்கு நம்ம உட்கார்ந்துட்டு ஒரு பஞ்சாமிர்தம் எங்க இருந்து வந்தது? அது நம்மளை தேடி வருதுன்னா பகவான் மேல நாம கொண்ட அன்பினால தானே அது வருது. அங்க இருந்து 8000 10,000 மைல் தாண்டி அது நம்மளை வந்து சேரணுங்கிறது வந்துட்டு நிதர்சனம் இல்லை. அது எங்கேயோ தவறி இருக்கலாம், பெட்டி தவறி இருக்கலாம், அந்த மாதிரி ஆயிருக்கலாம். இன்னும் எதுவுமே ஆகல. யாரை போய் ரீச் ஆகணுமோ அவங்கள போய் ரீச் ஆகுது. You see that? So worldly attachments, brooding on sense objects causes attachment to them. Attachment breeds craving. Craving breeds anger. எங்க வந்துட்டு கோபம் வந்துட்டு தொடங்குது அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு சொல்லியிருக்கார் குருதேவ். Anger breeds delusion. Delusion breeds loss of memory of the self. Loss of right memory causes decay of the discriminating faulty. From that, the annihilation of the spiritual life follows. Bhagavad Gita 2:62-63. When the sky of the mind is thus clouded by delusion, the light of the divine wisdom cannot penetrate to illumine the consciousness. இதுக்கப்புறம் வந்து கர்ம யோகா அண்ட் ஞான யோகத்தை பற்றி வந்துட்டு சொல்லியிருக்காரு. இதில் வந்துட்டு ஐ கேன் நாட் ஸ்கிப் எனி ஆஃப் திஸ். ரொம்ப அற்புதமானது. இதில் வந்துட்டு I'll just read it, you will understand it. To put the mind in prana in the practice of pranayama is interior karma yoga, and to put the mind in meditation is jnana yoga. ஞாபகம் இருக்கா பிரணாப் கீதா படிக்கும்போது வந்தது? ஸோ கர்ம யோகாங்கிறத மைண்ட் இன்ட்டு பிராணா கர்ம யோகா, மைண்ட் இன்ட்டு மைண்டு போட்டால் ஞான யோகா. Thus, to put the mind in prana means to do a kriya. Kriya yoga is inner or esoteric karma yoga or God uniting action of pranayama, life energy control. During the practice of kriya, when done according to the guru's instructions, the prana and therefore the mind or consciousness withdraws from the senses and pierces the cerebrospinal chakras as it is drawn upward and becomes settled at the top of the Sushumna, the astral spine that extends from the base of the spine to the door of spirit in the brain. To put the mind in the mind, the interior jnana yoga means to try to know the tattva, attain realization through sravana, hearing, manana, thinking, and nidhyasana, concentration. That is, the mind is fixed at the agna chakra and is concentrated on hearing and thinking of or contemplating the nada, sound of Om, that has its source in Brahma, in the Sahasrara. When the consciousness penetrates the Agna chakra and becomes fixed on Nishkriya Brahma Pada, the place or state of Brahma, who is beyond active creation, the yogi attains Nishkama, the inactively active state of desire-free consciousness. So long as there is movement of the prana, there is karma or action. But when the yogi has taken refuge in Parapada, the highest place of consciousness, breath and all other mortal activities of the body are suspended in that state of samadhi, he becomes Nishkarma Siddha, one who has attained divine illumination in the action-free state. While practicing kriya, when the mind becomes enchanted in listening to nada, the sound of Om, a divine nectar-like current flows from the Sahasrara. Through the performance of Kechari Mudra, touching the tip of the tongue to the uvula or little tongue, or placing it in the nasal cavity behind the uvula, that divine life current draws the prana from the senses into the spine and directs it up through the chakras to Vaishvanara, universal spirit. Uniting the consciousness with the spirit, the entire body is thereby spiritualized and energized. As a result, the perceptible glow may emanate from the body. The yogi, sitting in a secluded place, should close his ears with his hands and perform pranayama.
Listening in the right ear, the devotee will hear various sounds emanating from the cerebrospinal chakras. As he lifts his consciousness up the spine, first he will hear a sound like a buzzing bee in the Mooladhara. இப்போ சொல்லிட்டு போனார் ஒருத்தர். And then a flute in the Swadhisthana. And then a harp-like sound in the Manipura chakra. Advanced spiritual awakening begins when he has raised his consciousness to hear the sound of the dorsal center, a gong-like bell sound in the Anahata chakra. By concentrating on this sound, the devotee will ultimately hear the sounds of the still higher chakras until they merge in the ultimate pure sound of Om. As the devotee continues to meditate, he will perceive a divine light at the Kutastha, or in the region of the 12-petaled lotus of the heart, Anahata chakra. This light is Parabrahman, the Supreme Lord. When the yogi's mind is attuned with Brahman, he finds emancipation and is merged with the infinite. இது இவர் பேசுனதை சனந்தா எழுதிக்கிட்டார். ஜஸ்ட் பேசுனதை வந்துட்டு இவர் எழுதிக்கிட்டார். கிறிஸ்டல் கிளியராக சொல்கிறாரு என்ன ஆகும் ஏது ஆகும்னு. இதில் வந்துட்டு நிறைய சொல்லியிருக்காரு. அகைன் வந்துட்டு ரொம்ப அற்புதமான வந்துட்டு மனசை பற்றி சொல்லியிருக்காரு. மனசை பற்றி சொல்கிறப்போ அகைன் அண்ட் அகைன் ஹி கோட்ஸ் த பகவத்கீதா. குட்டஸ்தா ஸ்பிரிச்சுவல் ஐ பற்றி அற்புதமாக விளக்கியிருக்காரு. அதையும் படிக்கணும்னு நான் போட்டிருக்கேன். பட் நேரத்தை கருதி நான் ஐம் கோயிங் டு லீவ் இட் நவ் டு யூ ஆல். அற்புதமான வந்து தொகுப்பு இது. But I have to read it one thing at the end, which I made it sure that I will read it today. And அது வந்துட்டு நீங்கள் எல்லாம் வந்துட்டு கட்டாயமாக வந்துட்டு ஃபாலோ பண்ணுன்றதுனால வந்துட்டு I am reading it. Okay. Then வந்து the soul, the astral sounds of the chakras, என்ன சவுண்டு வரும் அதெல்லாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. And then the 3 gunas, the sattva, rajas, tamas, ஓம்ன்றதை வந்துட்டு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஆஃப் பரமஹம்சாஜி வந்துட்டு இருக்கு. இதில் வந்துட்டு சனந்தா கேட்டிருக்காரு கொஸ்டின் அண்ட் பல பேர் கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸ். இதுக்கு வந்து ஆன்சர் வந்துட்டு அற்புதமாக சொல்லியிருக்காரு. அகெயின் ரீட் இட் ஃப்ரம் தட். இதில் வந்துட்டு முக்கியமான சொல்லியிருக்காரு, when I sit to practice Kriya Yoga, restless thoughts crowd into my mind, making it difficult to concentrate. How do I overcome this? பல எண்ணங்கள் வருதே, அதை எப்படி நான் தவிர்க்கணும், எப்படி வெளியே வரணும் அப்படின்றதுக்கு Mejda asked me to bring a glass of water and some soil from the garden. He mixed the dirt into the water and placed the glass of muddy water in front of me. You see that the water is muddy, he said. But can you see the individual particles of dirt? No, I replied. Now wait for a while. Soon I could see the particles of dirt settle to the bottom of the glass. The water was clearing slowly. After a while, all the dirt had settled and the water had become transparent again. Then Mejda explained, many thoughts are constantly vibrating in our consciousness. When we sit to meditate, we find the mind clouded with this restlessness. Soon individual thoughts stand out like the particles of dirt settling out of the water. But just because you become aware of these thoughts, don't think you are becoming more restless. Wait patiently. Continue to practice Kriya resolutely. In time, those thoughts will settle and your consciousness will clear of all restlessness. அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். What often speak of Paramajyoti, the supreme light. How can we see that light? When the advanced Sataka withdraws the consciousness and subtle life currents prana from the senses and focuses them at the Kutastha, the divine light may be seen. The color of this light is like the rising sun. Its brilliancy and power are as of a million suns, yet its luster is cool like the moon. This light, which reveals the 4th dimension, cannot be circumscribed. Fortunate are those few out of the masses of humanity who have the good karma to receive the technique of Kriya by which the light of God is revealed. அப்படின்னு அதில் சொல்லியிருக்காரு. And then வந்துட்டு okay, so I'm going to the last one. I will finish with that one. Will you speak on the glory of Bhagavad Gita and how its study will help us? So this is the last one. I want to finish it with that one.
இது வந்துட்டு சனந்தா வந்துட்டு குருதேவ கேட்குற கேள்வி இது. The great sage Vyasadeva, author of the Mahabharata, of which the Gita is a part, has explained all the Upanishads are the cows. Krishna is the milker. Arjuna is the calf. And the supreme nectar of the Gita is the milk. Wise men drink this nectar. I bow to Lord Krishna, who agreed to become the charioteer of Arjuna and delivered to him and to all mankind the immortal message of the Gita. Those who want to cross the ocean of delusion can do so safely in the wisdom arc of the Gita, containing the ultimate concepts of jnana, bhakti and karma, wisdom, devotion and right action, and of Parabrahman as both immanent and transcendental. The Gita is the essence of all scriptures and the path to salvation for all men. The Gita is extolled in various ways in the Hindu scriptures. Bathing in the waters of the Gita removes worldly impurities. One who reads the Gita in a holy temple, in a place of pilgrimage, or by the shore of a sacred river will receive good fortune. No evil will befall a house wherein the Gita is worshipped. Sins willfully or ignorantly committed are forgiven him who reads the Gita. The yogis, rishis and gods protect in this life and in the hereafter the man who follows the Gita. Chanting the sacred names of the Gita will destroy one's sins and bestow wisdom and siddhis, powers. At the time of death, if one recites a chapter or even a sloka of the Gita, he will gain Parapada, the highest place, final emancipation. Even a great sinner, if he reads or listens to the Gita, will be saved. A touch of the Gita will earn the dying man a place in Vaikuntha, Vishnu's heaven, in Vishnu's joyous company. A Gita placed near a dying man will ensure him a good rebirth and predisposition in that new life to follow the Gita teaching and find salvation. The mere utterance of the word Gita will make the dying man virtuous. Reading Gita during the Shraddha memorial funeral ceremony brings joy to the departed soul and lifts the soul to heaven. Before starting any endeavor, if one reads the Gita, his efforts will be fruitful and protected from evil. The Lord says, the Gita is my heart and essence, my immutable knowledge, my dwelling place, my utmost secrets, and the dharma with which I uphold the 3 words: study of the Vedas, gift giving, pilgrimages, ritual worship, or the observance of vows is not as pleasing to Bhagavan as the reading of the Gita. Knowledge gathered from the Vedas and Puranas became fruitful only by reading the Gita with devotion. All the foregoing from the scriptures is a statement of the power of truth in the Gita. But to realize these blessings, one must be united to the truth through devotion, faith, and inner attunement. Merely to read or hear or worship the Gita without the corresponding inner experiences is fruitless. These scriptural promises of blessings from the Gita are metaphorical exhortations to the devotee to reenact within himself the Gita dialogue between the soul and spirit. Thus does the Sataka offer true worship to God, receive enlightenment, and thereby attain salvation. Om Tat Sat. Om Namo Bhagavate Vasudevaya Namaha.